பல்யானைச் செல்கெழுகுட்டுவன். இவன் உதியஞ்செரலுக்கும் வெளியன் வேள் என்பானின் மகளாகிய வெளியன் வேண்மான் நல்லினி ஈன்ற மகன். இமயவரம்பன் நெடுஞ்செரலாதனின் தம்பி. இவனைப் பாலைக் கோதமனார் பாடிய 10 பாடல்கள் 10 மூன்றாம் பத்தாக அமைந்துள்ளது. இவனது காலத்தில் யானைப்படை மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக இருந்தது. இவன் யானைகள் மிகுந்திருந்த உம்பர்காட்டை வென்று தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான் என்று கூறுவர். எவ்வுயிர்க்கும் துன்பம் செய்யக் கருதாது விளங்கிய கொள்கையோடு வாழ்ந்தவன். இவன் முரசம்பொலிக்க ஆரவாரம் மிக்க பகைவர் நாட்டின் மேல் படையெடுத்துச் சென்று மலையுடைய போடி நாட்டை தன்னடிப்படுத்தி ஆண்டமையால் போடியர் கோவே என்றும், மழவர் என்னும் மரபினரைத் தன் படையில் கொண்டிருந்தமையால் மழவர் மெய்மறை எனவும், ஆயிரை மலைக்குத் தலைவனாதலால் ஆயிரை பொருண எனவும் குறிக்கப் பெறுவான். பூழி நாட்டவர் தென்மலைக் காட்டில் வாழும் யானைகளைப் பிடித்துப் பற்றுவதில் தலை சிறந்தவர். அவர்கள் செல்கெழுகுட்டுவரது ஆட்சியின் கீழிருந்து அவர்கட்குப் பெருந்துணை புரிந்தனர். அதனால் குட்டுவன் படையில் ஏனைப் படைவகை பலவற்றிலும் யானைப்படையே சிறந்திருந்தது. அச்சிறப்பு பெற்ற செல்கெழுகுட்டுவன் பல்யானைச் செல்கெழுகுட்டுவன் என்று சான்றோர் வழங்கும் சால்பு பெற்றான். அந்நாளில் அகப்பா என்னும் நகரம் உயரிய மதிலும் பெருங்காடும் அரணாகக் கொண்டு சிறந்து விளங்கியது. மிகப் பலவாய்த் திரண்ட யானைப்படையும் பிற படைகளும் உடன்வர செல்கெழுகுட்டுவன் உம்பர் காட்டிற்குட் புகுந்தான். அவனது படைப்பெருமை அறியாது எதிர்த்த குறுநிலத் தலைவர் எளிதில் அவன் படைக்குத் தோற்றனர். அவர்களுட் பலர் செல்கெழுகுட்டுவன் அருள் வேண்டிப் பணிந்து திரை தந்து அவன் ஆணைவழி நிற்பாராயினர். அங்கு வாழ்ந்த முதியர் அவனுக்குப் பெருந்துணை புரிந்தனர். உம்பர்காட்டில் சேரரது ஆட்சி நடைபெறுவதாயிற்று. செல்கெழுகுட்டுவன் உம்பர்காட்டைக் கைப்பற்றி அகப்பாவை நூறிக் கொங்கு நாட்டை வென்று சிறந்த மன்னராக விளங்கினர். பல வெற்றிமேல் வெற்றி கண்ட பல்யானைச் செல்கெழுகுட்டுவன் சிறந்த கொடையாளியாகவும் இருந்தான். ஒரு சமயம் பாலைக் கோதமனார் என்ற புலவர் வேண்ட 10 பெரு வேள்விகள் செய்தான். 25 ஆண்டுகள் நாட்டை ஆண்டபின் காட்டிற்குச் சென்று கடுந்தவம் மேற்கொண்டான் என்று 10 பதிகம் கூறுகிறது. மேலும் இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியைப் பின்தொடர